வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ்ல பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் தாங்க. அதாவது தாவேகாவோட அங்கீகாரம், அதாவது அந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். அதாவது இது ஒரு கொலைகார கட்சி, ஒரு 41 பேரை சாகடிச்ச கட்சி, இதோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்துல செல்வகுமார் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. சோ இதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தாவேகா அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்னும் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. அதாவது அங்கீகரிக்கப்பட்டா தான் நான் அதிகாரத்தை ரத்து செய்ய முடியும். அங்கீகாரமே பண்ணாத கட்சியை நான் எப்படி அங்கீகாரத்தை ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் தாவேகா இந்திய தேர்தல் ஆணையத்தால இன்னும் அங்கீகரிக்கப்படாத கட்சியா தான் இருக்கு. இது நாளடைவில் என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, 2026 எலெக்ஷன்ல விஜய் தலைமையிலான கட்சி எலெக்ஷன்ல இப்ப தேர்தல் ஆணையம் என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. அவருக்கு தனியா ஒரு சின்னம் ஒதுக்கி கொடுக்க போறாங்களா, இல்ல சுயேட்சையா அவங்கவுங்க ஒவ்வொரு தொகுதியில நின்று அவங்கவுங்களுக்கு கிடைச்ச சின்னத்துல நின்று வெற்றி பெற்று அதுக்கப்புறம் ஒரு கட்சியா உருவானதுக்கு அப்புறம் தேர்தல் அங்கீகரிக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்மளுக்கு அது வேலையும் இல்லை. இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா, தாவேகா 2026 போட்டிடுவாங்க. போட்டிட்டாங்கன்னா அவங்க ஒன்றும் பெரிய எதிர்கட்சியாகவும் வரப்போறதில்லை. இப்ப இருக்க நிலைமைக்கு அவங்க ஒரு பெரிய எதிர்கட்சியாகவும் வரப்போறதில்ல, ஆளுங்கட்சியாகவும் வரப்போறதில்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு எடுப்பாங்க. ஸோ வாக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு அவங்களுக்கும் ஒரு சின்னத்தை ஒதுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 to 42 கட்சிகளோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்க இந்திய தேர்தல் ஆணையம். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வரவு செலவு கணக்கு காமிக்கல. இன்னொன்று எலெக்ஷன்ல அதாவது தேர்தலில் போட்டியிடலைன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்துல போட்டியிடாம மற்ற கட்சிகள், அதாவது இப்ப டிஎம்கேவோட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னா சின்ன கட்சி, ஸோ அவங்க அவங்களோட சின்னத்துல போட்டியிடாம உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரெட்டலையிலே நின்று போட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நின்று போட்டியிட்ட கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த கட்சிகளோட அங்கீகாரத்தை எல்லாமே ரத்து பண்ணாங்க. சோ அது மாதிரி இப்போ விஜயோட அங்கீகாரத்தை ரத்து பண்ண சொல்லி தான் அவர் வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுச்சோ, அந்த கட்சி அங்கீகரிக்கவே இல்லை, எப்படி அதிகாரத்தை ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் காலப்போக்கில் என்னென்ன நடக்கும்னு தெரியல. தமிழகத்துல இந்த ஒரு மனுஷன் ஒரு கட்சியை தொடங்குனதும் போதும், வாழையா இருக்க எல்லா கட்சிகளுக்குமே பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 2026 ரிசல்ட்டை பொறுத்து தான் ஒவ்வொரு கட்சிகளோட வாழ்வா சாவா அப்படின்றது தெரிய வரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 எலெக்ஷன்ல யார் கொடியை நாட்டுறாங்க அப்படின்றத.